விஜய்க்கு தம்பியா என்னால நடிக்க முடியாது, வேற யாரையாச்சும் நடிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் திட்டவட்டமா மறுத்திருக்காரு. அதாவது அதுக்கப்புறமா தான் அந்த படத்துல விஜய்க்கு தம்பியா வேற ஒரு நடிகரை வச்சு நடிக்க வச்சிருக்காங்க. எதுக்காக விஜய்க்கு தம்பியா என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சொன்னார் அப்படிங்கிறத பத்தியும், அந்த படம் என்ன படம் அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இயக்குனர் கஸ்தூரி ராஜாவோட இளைய மகன், இரண்டாவது மகன் தான் தனுஷ். இவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடேஷ் பிரபு. இவரோட மூத்த மகன் யாருன்னு பார்த்தோம்னா செல்வராகவன். கஸ்தூரி ராஜாவோட குடும்பம் வந்து ஒரு கட்டத்துல வந்து வறுமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம கஸ்தூரி ராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்கி கடனா வாங்கி அதை செல்வராகவன் கையில கொடுத்து படத்தை எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த படம் தான் துள்ளுவதோ இளமை. இந்த படத்துல தான் வெங்கடேஷ் பிரபுவை வந்துட்டு முதல் முறையா ஹீரோவா அறிமுகம் செய்யறாங்க. அந்த படத்துல நடிக்கும் போதுதான் அவருக்கு வந்து தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு சர்ச்சைக்குள்ள வந்தாலுமே பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து ஹிட் அடிச்சு வெற்றி பெற்றுடுச்சு. இதுக்கப்புறமா தான் அந்த குடும்பத்துக்கு வந்து கொஞ்சம் கடன் சுமை எல்லாம் நீங்கிச்சு அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறமா தான் கஸ்தூரி ராஜாவோட குடும்பம் வந்து சென்னையில நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் தனுஷோட காதல் கொண்டேன் திரைப்படம் வெளியாகி அவருக்கு வந்து சினிமாவில ஒரு உச்சத்தை வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். காதல் கொண்டேன் படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படங்கள்ல ஒண்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, தன்னை வந்து ஒரு லவ் பண்ற பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா அவளுக்காக ஏங்குறத விட்டுட்டு அந்த பொண்ணு மேல எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷ் வந்து போராடக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கடைசி நேரத்துல வந்துட்டு அந்த பொண்ணை வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல வந்துட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து ஒதுக்கி விட்டுட்டு போவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இப்படி தாண்டா இருக்கணும். ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள நினைச்சு நம்ம வருத்தவே படக்கூடாது. இப்படி வந்து நம்ம வந்து டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கதைக்களத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படங்களுக்கு அப்புறமா தனுஷ் வந்துட்டு உச்ச நடிகரா மாறிட்டாரு. ஆனா இப்படி இருக்கும்போது விஜய்க்கு தம்பியா நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஆனா தனுஷ் வந்து முடியாது அப்படின்னு அப்ப வந்து மறுத்திருக்காரு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா பகவதி. விஜய் நடிச்ச பகவதி படமுமே நல்ல லெவல்ல ரீச் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துல தான் விஜய்க்கு தம்பியா நடிக்கிறதுக்காக தனுஷ்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா வெங்கடேஷ். இவர் தான் இந்த பகவதி படத்தை வந்து இயக்கியிருந்தாரு. அப்போ வந்து தயாரிப்பாளர்களும் கஸ்தூரி ராஜாவும் நெருக்கமானவங்க அப்படிங்கிறதுனால தனுஷ் கிட்ட போயிட்டு வந்து பகவதி படத்துல விஜய்க்கு தம்பியா நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தனுஷும் வந்து அமைதியா இல்லை, என்னால நடிக்க முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வந்து இவர் மறுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செந்தூர பாண்டி படத்துல விஜயகாந்துக்கு தம்பியா விஜய் எப்படி நடிச்சாரோ அவருக்கு அப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ரீச் கிடைச்சது. அதே மாதிரிதான் உங்களுக்குமே வந்துட்டு நீங்க விஜய்க்கு தம்பியா நடிச்சதுக்கு அப்புறமா ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துலதான் வந்து துள்ளுவதோ இளமை படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த டைம்ல வந்து காதல் கொண்டேன் படத்துலயுமே தனுஷ் வந்து நடிச்சு முடிச்சுட்டாரு. அந்த படம் வந்து அந்த டைம்ல ரிலீஸ் ஆகல. ஆனா தனுஷ் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து இந்த ரீச் வந்து காதல் கொண்டேன் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே கிடைச்சிடும், அதனால நான் வந்து தம்பியாவே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுவும் விஜய் படம்னு தெரிஞ்சுமே வந்து தனுஷ் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா தான் இந்த படத்துல வந்து தனுஷோட இடத்துல வந்து ஜெய் வந்து நடிச்சிருந்தாரு. ஜெய் வந்து அறிமுகமான படம் தான் அந்த படம். இந்த விஷயங்களை வந்து இயக்குனர் வெங்கடேஷ் வந்துட்டு சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணுல வந்து விரிவா சொல்லியிருக்காங்க. நாங்க தனுஷ் கிட்ட தான் முதல்ல கேட்டிருந்தோம், அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அதுக்கு ரீசனா இதையும் சொல்லியிருந்தாரு, எனக்கு காதல் கொண்டேன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலே நல்ல ரீச் கிடைக்கும், எனக்கு இந்த ரீச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடிவுல வந்து தெளிவா இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உச்ச நடிகரா ஜொலிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெங்கடேஷ் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த தனுஷ் வந்து மறுப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை வந்து ஜெய் வந்து நடிச்சிருந்தாரு. இந்த பகவதி படமுமே வந்து ரொம்பவே நல்ல அளவுல ரீச் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஹிட்டான படம் கூட அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்து விஜய்க்கு தம்பியா நடிக்கிறதுக்கு கூட அந்த டைம்லயே வந்து தனுஷ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் வந்து 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு உச்ச நடிகரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட்ல நடிச்ச தமிழ் நடிகர் அப்படின்ற அந்தஸ்தையுமே பெற்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தேசிய விருது கூட நடிகர் தனுஷ் வந்து வாங்கி இருக்காரு. ஒரு பக்கம் விஜய் வந்து ஒரு உச்ச நடிகர் தான். அவரோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலே ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும். இந்த டைம்ல கூட அப்படிதான் இருக்குது. விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு போனா கூட அவருக்கான அந்தஸ்து வந்து குறையவே இல்லை. அவர் வந்து ஒரு ஸ்டார் நடிகரா தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்காரு. கடைசியா ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு பாக்குறதுக்காக ரசிகர்கள் வந்து ஆவலா காத்துட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து இதை பாக்குற ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஏன் தனுஷ் வந்து நடிச்சிருக்கலாமே, ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருந்திருக்கும். அதாவது விஜயகாந்த் விஜய் நடிச்ச படம் எப்படி நல்லா இருந்துச்சோ அந்த மாதிரியே விஜயும் தனுஷும் நடிச்சிருந்தா அந்த டைம்லயே அது வேற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் வந்து அந்த டைம்ல எடுத்த முடிவு சரிதான், அதனாலதான் அவர் முடிவுல அவர் கரெக்டா தெளிவா இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து அவர் உச்ச நடிகரா வந்து திகழ்ந்துகிட்டு இருக்காரு. அதாவது எனக்கு தம்பி கதாபாத்திரம் எனக்கு அந்த டைம்ல வேண்டாம், நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் தான், எனக்கு ஹீரோவை நான் நடிச்சா ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கிறதுல தனுஷ் உறுதியா இருந்ததுனால மட்டும்தான் அவருக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்கப்போடு போட்டுட்டு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் வந்து கமெண்ட்களை சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த டாபிக் தான் கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா, தனுஷ் விஜய் கூட நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், அதாவது ஜெயுமே அந்த கதாபாத்திரத்துல கரெக்டா அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துல ஜெயுமே வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு புதுமுகம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவரோட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. ஒருவேளை தனுஷ் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே எல்லாருமே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு இந்த படத்துல வந்து இவங்களுக்கு பதில் இவங்க நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஏஐ மூலமா வந்து எடிட் பண்ணி வீடியோக்களை வந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் கூட தனுஷ் வந்து தம்பியா நடிச்சு இருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த காட்சிகள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாக்குறதுக்காகவே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்து ரசிகர்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான விவாதமா கூட போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தனுஷ்கிட்ட தான் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ஏ வெங்கடேஷ் சொன்னதுக்கு அப்புறமா ஒருவேளை நடிச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். தனுஷ் வந்து அவர் துருன்னு இருக்கக்கூடிய கேரக்டர் தான். அவரை அந்த டைம்ல அவர் வந்து வேற மாதிரி தான் இருப்பாரு. இப்போ இருக்க தனுஷுக்கும் அந்த டைம்ல இருந்த தனுஷுக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல விஜய் கூட சேர்ந்து தனுஷ் நடிச்சிருந்தா கண்டிப்பா நல்லாதான் இருந்திருக்கும். அது வேற மாதிரி பிலிமா இருந்திருக்கும். ஜெயுமே நல்லா தான் நடிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல தனுஷ் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே அவங்களோட கேள்விகளை வந்து முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த பகவதி படத்துல தனுஷ் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், வேற மாதிரி இருந்திருக்குமா, நல்லா இருந்திருக்குமா, நல்லா இருக்காதா, அது வந்து ஜெய்க்கு மட்டும்தான் பொருந்தும், வேற யாருக்குமே பொருந்தாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல அந்த பகவதி படத்துலயுமே வந்துட்டு அந்த பாடல்களுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுல வந்து ரிமாசன் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த பகவதி படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான். அதோட கதைக்களமுமே நல்லா இருக்கும். விஜயோட தம்பி விஜய் இறந்ததுக்கு அப்புறமா விஜய் வந்து பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எதிரிகளை அழிக்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், தன்னோட தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து தம்பி தான் மகனா வந்து பொறப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஒரு பரபரப்பான விஷயமா தான் போயிட்டு இருக்கும். இந்த படம் முழுக்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். ஆரம்பத்துல வந்து ஒரு டீ கடை வச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. அது கூட வந்து வடிவேல் வந்து ஃபன் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அதாவது சின்ன பகவதி குட்டி பகவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வடிவேல் பண்ணக்கூடிய காமெடி எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அதுவும் விஜய்க்கும் வடிவேலுக்கும் வரக்கூடிய காம்போ எல்லாமே வந்து சிரிப்பலை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே அந்த ஹோட்டல்ல பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸா இருக்கட்டும், அது இல்லாம டீ குடிக்கிற போது பண்றக்கூடிய ஃபன்னா இருக்கட்டும், சம்பளம் கொடுக்க போது இருக்கக்கூடிய ஃபன்னா இருக்கட்டும், எல்லாமே ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளவு பக்காவா வந்து காமெடி செட் ஆயிருக்கும். ஒவ்வொரு இதுக்குமே வந்து சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து வைகை புயல் வடிவேலு தான். ஏன்னா அவர் வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே தூக்கி சாப்பிட்டுருவாரு. அதுவும் காமெடிங்கிறது சொல்லவே வேண்டாம், அவருக்கு வந்து கைவந்த கலை. அந்த படத்தோட காமெடிகளை இன்னைக்கு பார்த்தாலுமே விழுந்து விழுந்து சிரிப்போம். அந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும். அந்த வடிவேலுவோட கேரக்டர் அது மட்டும் இல்லாம அவரோட கெட்டப் எல்லாமே ஃபன்னா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து ஒருவேளை தனுஷ் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஜெய் வந்து ஒரு சாந்தமான கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருப்பாரு. பட் இந்த இடத்துல வந்து ஜெய்க்கு பதிலா தனுஷ் இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இமேஜின் பார்த்தா நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒருவேளை வந்து நம்மளுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அதாவது விஜய் தனுஷோட ரசிகர்கள் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள்ல வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஹீரோ நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், நமக்கு பிடிச்ச ஹீரோயின் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணி அவங்களாவே வீடியோ எடிட் பண்ணி ஏஐ மூலமா வீடியோ எடிட் பண்ணி வந்து வெளியிட்டு சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு வைரலாக்கிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஏ வெங்கடேஷ் வந்து இயக்குனர் சொன்னதுக்கு அப்புறமா ஒருவேளை இந்த படத்துல தனுஷ் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்பா
அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கூட எடிட் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது என்னவோ நாம இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்களோ இல்லையோ, பட் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க.